கருப்பண்ணி இப்போ சொன்ன மாதிரி பார்த்திபனுக்கு இது எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, நீ இப்படி போகாது இப்படி போன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அந்த வழிகாட்டி அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபனுடைய விசேஷமான குணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னென்னா, எல்லோரும் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போனாங்க அப்படின்னு யாராவது எழுத ஆரம்பித்தாங்கன்னா பார்த்திபனும் அதே மாதிரி எழுதுவார். சரி, எல்லோரும் மாதிரி இவளும் தானே எழுதியிருக்காரு, எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா பார்த்திபன் அடுத்த லைன்னு ஒரு கண் பார்வை இல்லாதவனும் கோயிலுக்குள்ளே போனான் அப்படின்னு எழுதியிருப்பான். அங்கே டக்குன்னு யோசிப்பேன், அது கண் பார்வை இல்லாத உள்ளே போகிறானா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்ததுக்கு எல்லோரும் வரக்கூடிய கேள்வி தானே, ஏப்பா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி சாமியை பார்த்து கும்பிடணும், அதுக்கு தானே கோயிலுக்குள்ளே வர்றோம். ஸோ எங்களுக்கெல்லாம் சாமி கண்ணுக்கு தெரியும், நாங்கள் சாமியை பார்க்க முடியும், நீ பார்வையே இல்லை, நீ எப்படியா பார்க்க முடியும், நீ எப்படி கும்பிட வந்த அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திபன் பதில் சொல்லுவார். என்னன்னா, அந்த பார்வை இல்லாத சொல்லுவாங்க, சார் நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனால் சாமி என்ன பார்க்க முடியல அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திபன் வந்து ஏதாவது எல்லாரும் செய்கிறாங்கன்னா எல்லாரும் செய்யறது கூட செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாப்புல. எல்லாரும் செய்கிற மாதிரி போய் அதில் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா, நானும் சினிமா வரும்போது அதுதான் செஞ்சேன். என்னென்னா, எல்லாரும் மாதிரி இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வர்றது வரக்கூடாது சினிமாவில் அப்படின்னு அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பெரும்பாலும் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் வந்து சினிமாவில் மட்டுமல்ல லைஃப்லேயே வந்து அதை வந்து செஞ்சிட்ருக்காரு. அவர் எப்படி நக்கல்னு தெரியும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனும் இதே மாதிரி நக்கலாக பேசுகிறான். அவன் திடீர்னு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் பார்க்கும்போது நான் சொன்னேன், உண்மையில் உன்னை விட பார்த்திபன் ரொம்ப யதார்த்தமானவன், உன்னை விட உண்மையை வந்து நல்லா பேசுகிறவன் அப்படின்னா. என்ன திடீர்னு நம்மளை இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன் அப்படின்னா, இல்லை இன்னைக்கு சினிமாவில் முக்கால் வயசு பேர் படம் எடுக்கிறாங்க, ஆனால் கதை இல்லை. ஆனால் அவர் பாரு கீழே வந்து என் ஃபில்ம் வித்தவுட் ஸ்டோரின்னு எவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாரு, இது எத்தனை பேரையும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி இல்லை. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒவ்வொன்றிலையும் எனக்கு வந்து அந்த இப்போ இங்கே வந்து டான்ஸ் ஆடினார் அந்த ஹீரோ, அவர்கிட்ட வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே ஒரு டேலண்ட் இருந்தது. நான் ரொம்ப இதுக்கு முன்னால் ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன், அங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் அவர் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தேன். அப்போவே அவர்கிட்ட ஒரு நல்ல அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ அது ட்ரெய்லரில் வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. நல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து படத்தில் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு 4 பேர் வச்சு வெரைட்டியாக பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திபன் இந்த படம் மீண்டும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேயும் வந்து இதே மாதிரி விவாதம் இல்லை இப்போவே மறுபடியும் பேசுவீங்க நீங்கள் அப்போ வச்சு முடிச்சாலும் நினச்சிடுவாங்க. இப்போ இன்னொன்று பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி பார்த்திபனை பற்றி இந்த மாதிரி இருக்கவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து அங்கேயே வேலை செஞ்சவனால எனக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கும் அவர் எவ்வளவு மெனக்கெடுவார்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு என் காஸ்டியூமர் ஒருத்தர் கூப்பிட்டு டி நகரில் இருக்க ஒரு கடையை ஒரு சட்டை சொல்கிறாரு, அந்த சட்டையில் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த கடையில் நான் பார்த்துருக்கேன், அதில் வந்து அங்கே இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது மணி 9:30 மணிக்கு அந்த காஸ்டியூமர் கிளம்பி டி நகருக்கு வந்து கடை பூட்டிட்டுன்னு சொல்லி திரும்பி 10:30 மணிக்கு அலுவலகத்துக்கு வர்றாரு. நான் உள்ளே உட்காந்துருந்தேன், அந்த காஸ்டியூமர் உள்ளே வந்தார். சார் கடை பூட்டிட்டாங்க சார் அப்படின்னு. சரி அதனால அப்படின்னு. இல்லை சார் அதனால என்னங்க அப்படின்னாரு. இல்லைங்க சட்டை வாங்க முடியாது, கடை பூட்டியிருக்கு அப்படின்னு. காலையில் 8 மணிக்கு வேணுமே சட்டை அப்படின்னாரு. ஆமாம் சார் கடை பூட்டிருக்கணும். இப்போ அந்த கடை தீ பிடிச்சா திறப்பாங்கல்ல அப்படின்னாரு. அந்த காஸ்டியூமர் இப்படியே அதிர்ச்சியில் இப்படியே பார்த்தேன். திறப்பாங்க சார், எப்படி திறப்பாங்க, முதலாளிக்கு சொல்லுவாங்க சார், போய் சொல்லி துற, வேணும்னா கொண்டு வந்து சேருங்க அப்படின்னாரு. இது நல்ல வேலை நான் நினைச்சுக்கிட்டேன், இவர்கிட்ட காஸ்டியூமரா நம்ம வந்து சிக்கலடா, இல்லாட்டினா டீனர்ல ஊர் கடையெல்லாம் ராத்திரி 11 மணிக்கு போய் திறந்துருக்கோம். எந்த கணம் எது தோணுகிறதோ தோன்றிய கணத்துல அதை செய்யணுங்கிற அடம் பிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து இவர் இயக்குனர் இருக்கனால தெரியாது. காரணம் இவர் அவருக்கு அந்த மாதிரி இவர் தான் செஞ்சிருப்பாரு. பார்த்திபன் சார் எங்களுக்கு இயக்குனர்னால அப்படி ரொம்ப பாடுபட்டிருக்கோம் நாங்க. அது என்னை போலவே பாடுபட்ட இன்னொரு ஆள் வந்து மிருகம் உயிர் படங்கள்லாம் எடுத்து இப்போ கண்காரா படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சாமி அவர்கள்.